ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் சேலஞ்ச் டே வந்து 3 தான். இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சு நம்ம வந்து வெயிட் செக் பண்ண போகிறோம். வெறும் வயிற்றில் யூரின்லாம் போயிட்டு வந்துட்டு இன்றைக்கி வந்து அதுக்கு முன்னாடி இந்த சேனலில் யாராவது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்னோட சேர்ந்து நீங்களும் வெயிட் லாஸ் சேலஞ்சில் பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி என்கரேஜிங் பண்ணுங்கள். நீங்களும் எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச டிப்ஸாக. ஓகேங்களா? வாங்க வெயிட் எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் என்னோடய வெயிட்டு. பார்த்திங்கன்னா தெரியும், 96 250 இருக்கணா. நான் 2 நாளைக்கு முன்னாடி பார்த்ததுக்கு வெயிட் வந்து 95 காமிச்சிது. இப்போ வந்து வெறும் வயிற்றில் கொஞ்சமாக ஹாட் வாட்டர் கடுகாய்ப்பொடி வந்து போட்டு வச்சுருக்கேன். அதை குடிக்கணும், கொஞ்சம் ஆறட்டும். அதுக்குள்ளே ஹாட் வாட்டர் கொஞ்சம் குடிச்சிக்கலாம். இப்போ வந்து மணி வந்து காலையில் 5 மணி. எதுக்குடா காலையில் 5 மணின்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக எக்ஸசைஸ் தான். என்னால் பண்ணல இல்லையா? டே 1 டே 2 எக்ஸசைஸ் பண்ணவே இல்லை. இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு வந்து களத்தில் இறங்கியாச்சு. வாங்க எக்ஸசைஸ் பண்ண போகலாம். ஹாட் வாட்டர் இன்னும் இருக்குது கொஞ்சம். ஹாய், இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ் எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். 1 hour பண்ணியிருக்கேன். மொத்தம் வந்து 450 கலோரிஸ் வந்து பேர்ன் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஃபஸ்ட் டேவே இதே 1 hour நான் கண்டினியூ பண்ணணும்னு நினச்சிட்டு நான் வந்து நாளைக்கு டேவை ஸ்டார்ட் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து இன்றைக்கி நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு 1 hour எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இன்னும் கடுக்காய் பொடி குடிக்கலை. ஆற்றி வச்ச மணிக்கு எக்ஸசைஸ் பண்ணேன், அதுவே மறந்துட்டேன் குடிக்கணுன்ட்டு. மறுபடியும் போய் சூடு பண்ணி தான் குடிக்கணும். இதை அதுக்கு முன்னாடி சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கணும்ல, அதுக்காக. சரி, ஓகே, நம்ம கல்படி குடிச்சிட்டு வந்துடுறேன். ஹாய், இப்போ வந்து மணி பார்த்திங்கன்னா 9 மணி ஆகுது. இன்றைக்கி வந்து சண்டே இல்லையா, அதனால் கொஞ்சம் லேட்டு. காலையிலே வந்து 6:45 போயிட்டு மீன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. மீன் வந்து பாறை மீன் தான் வாங்கிட்டு வந்து சமைச்சிட்டு இது வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை சம்பா ரைஸ். இதுதான் காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஃபிஷ் குழம்பு இது. அப்புறம் வந்து ஃபிஷ் ஃப்ரை வந்து செஞ்சுருந்தேன். இதுதான் சாப்பிட்டுட்டு ஃபிஷ் ஃப்ரை வந்து ஃபிஷ்ஷு வந்து கண்டிப்பாக எடுத்துக்கலாம். நிறைய எடுத்துக்கூடாது. ஒரு 3 ஃபிஷ்ஷு குழம்பு மீன் எடுத்துக்கலாம். எண்ணெயில் பொரிச்சது வந்து வேண்டாம். நான் வந்து தோசைக்கல் அப்படியே வந்து ஃப்ரை பண்ண மாதிரி எடுத்துக்கிட்டேன். வாழை இலை தான் போட்டு பண்ணலான்னு பார்த்தேன், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சரின்ட்டு அந்த மாதிரியே பண்ணியாச்சு. அப்புறம் கடைக்கு போனோம் இல்லையா, அப்போ வந்து காலையில் கப்பன்னு வயிறு ஏறி அமைச்சிச்சு. கேரட்டு, 4-5 பிஸ்தா பருப்பு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மல்டிகிரெயின் பிஸ்கட். இந்த இது காட்டுறேன் உங்களுக்கு. இந்த பிஸ்கட் இதில் வந்து கம்பு, சோளம், ராகி, வெள்ளை சோளம், கொள்ளு இதெல்லாம் போட்டு இது பண்ணியிருக்காங்க. இந்த பிஸ்கட் வந்து ஒரு 2 பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன். அதில் வந்து அது 2 சாப்பிட்டுட்டு அப்படியே என்னோடய பொண்ணுக்கும் 2 கொடுத்தேன். அப்புறம் வந்து நிறைய ரைஸ் வெரைட்டிஸ்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். இந்த சாமை அரிசி இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே எடுத்து வைக்காமல் இருக்குது. கேரளாவில் மட்டை அரிசி, பாசிப்பயிறு, அப்புறம் வந்து குதிரைவாளி அரிசி, அப்புறம் திணை அரிசி, பட்டாணி, இது வந்து வரகரிசி, பட்டாணி, சுண்டல். அவ்வளோதான். இது வந்து பூஜை பண்ணுறதுக்கு வாங்கினேன். பன்னீர், சாரிடி, அவ்வளோதான். இதெல்லாம் எதுக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன். எதுக்கு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் வந்து ஒயிட் ரைஸே நான் எடுத்துக்கக்கூடாது அப்படின்ட்டு நான் இன்னையிலேருந்து முடிவு பண்ணிட்டேன். நம்ம வந்து எவ்வளோ தான் வெயிட்டு எக்ஸசைஸ் பண்ணி எவ்வளோ தான் நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு நினச்சாலும் கூட நம்ம வந்து ஒயிட் ரைஸ் நம்ம எடுத்தோன்னா சுத்தமாக வந்து கண்ட்ரோலுக்கு வராது அப்படின்னு சொல்லி நான் அந்த யூடியூப்பில் நிறைய சர்ச் பண்ணி பார்த்தேன். சரி, கூகுளில்
ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ண சொல்லிடுறாங்க. அதனால் நான் வந்து ஒயிட் ரைஸு சப்பாத்தி இது ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இந்த ரெண்டு அப்புறம் வந்து சுகர் ஒயிட் சுகர் கூடவே கூடாது, தொடவே கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 1 மந்த்துக்கு 5 kg கண்டிப்பாக தாராளமாக குறைக்கலாம், நம்ம இருக்கிறத வச்சு குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கண்டிப்பாக நம்ம வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் இல்லையா? அதுக்காக வந்து இந்த தடவை விடவே கூடாது. ஃபஸ்ட் டைம் போச்சு, செகண்ட் டைம் போச்சு, தேர்ட் டைமும் போச்சு, இது வந்து 4th டைமு. கண்டிப்பாக நம்ம வந்து கண்டினியூவாக வெயிட் லாஸ் பண்ணணும். வெயிட் லாஸ் பண்ணிட்டு தான் வந்து வீடியோவே ஸ்டாப் பண்ணுறோம். நீங்களும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா. அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்ச விஷயங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காமல் சொல்லுங்கள், ஓகேங்களா? சரி, மதியம் என்னன்னு பார்க்கலாம். மதியம் லஞ்சுக்கு அது ஒன்றோடது இல்லடி. இது வந்து மாப்பிள்ளை சம்பா ரைஸு, 3 ஃபிஷ்ஷு குழம்புல போட்டது. அது வந்து அவளுக்கு வந்து சாப்பிட்டுட்டு இருக்கா. அவ்வளோதான். இப்போ வந்து மணி 3 ஆகுது. இப்போ வந்து தான் வந்து சாப்பிடவே வரோம். இப்போ தான் வந்து சாப்பிட்டா, இப்போ தான் எந்திரிச்சா. இப்போ வந்து மணி 3 ஆகுது. இப்போ தான் வந்து அவள் எந்திரிச்சா பாப்பா. அதனால் வந்து இப்போ தான் வந்து அவளுக்கு ஒரு தோசையும் எனக்கு வந்து ரைஸும் போட்டு எடுத்துகிட்டு வந்தேன். ஒயிட் ரைஸை கன்ஃபார்மாக நம்ம வந்து டயட்டில் எடுத்துக்கவே போகிறது கிடையாது. பார்ப்போம் எப்படி வந்து வெயிட் லாஸ் ஆகுது அப்படின்ட்டு. வெயிட் வந்து டெய்லியுமே கேட்டுட்ருக்கீங்க. டெய்லியும் எனக்கு பார்க்க விருப்பமே இல்லை. ஏன்னா வந்து குறையிற மாதிரியே இல்லை. அதாவது ஸ்டார்டிங்கில் வெயிட்டு குறைக்கிறதுக்கு வந்து சருன்னு வெயிட் குறையும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்ச நாள் போச்சுன்னா வெயிட் குறையாது. அந்த மாதிரி தான் எனக்கு. நான் ஆல்ரெடி வந்து கேப் விட்டுட்டுனா முன்னாடியே வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சருன்னு குறைஞ்சிது. அதாவது மாதத்தில் 4 kg வரைக்கும் 5 kg வரைக்குமே குறைஞ்சிது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோக்கா குறைய மாட்டேங்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா வெயிட் லாஸ் ஆகிடுச்சு. ஃபேட் லாஸ் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படின்னு சொல்லி என் ஹஸ்பண்டு சொன்னார். டாக்டர்டையும் கன்சல்ட் பண்ணோம். அதனால் ஓகேங்களா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா மணி வந்து 4:34. இது வந்து வாட்டர்மெலன் ஜூஸ் எடுத்திருக்கேன். என்னை டீ குடிக்கணும் போல் தோணுச்சு. சரின்ட்டு ஹஸ்பண்டு இப்போ தான் நானே வாங்கிட்டு வர சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக வாங்கிட்டு வந்தார். இந்த ஜூஸ் போட்டுட்டு மீதி அந்த சக்கை அந்த இதெல்லாம் இருக்குல்ல மேலே தோல், அதெல்லாம் வந்து நான் பூச்செடிக்கு அப்படியே கட் பண்ணி அரைச்சி அப்படியே வந்து ஊற்றுவேன். ரோஜா செடி வச்சுருக்கேன் இல்லையா, அதுக்கு சூப்பராக வந்து தலையும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஹாய், இந்த வீடியோ விட எண்டுக்கு வந்தாச்சு. இன்றைக்கி டே வந்து சூப்பராகவே கம்ப்ளீட் ஆகிருக்கு. எப்படி சொல்கிறேன்னா, இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வாட்டர்மெலன் ஜூஸ் குடித்தேன் இல்லையா, ஒரு 4 எத்தனை மணிக்கு குடித்தேன், 4 மணி இருக்கும்னு நினைக்கிறேன் குடித்தேன். அகெயின் வந்து ஒரு 7:20 போல் மறுபடியும் வாட்டர்மெலன் ஜூஸ் போட்டு குடித்தேன். ஒரு மாதிரி கிரேவிங்ஸாக இருந்துச்சு அப்படின்றதுக்காக சுகர்லாம் எதுவும் போடாமல் வெறும் மட்டும் ஜூஸாக வந்து அந்த தண்ணியெலாம் இது ஊற்றாமல் அப்படியே வந்து அரைச்சி குடித்தேன். சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்தாச்சு. கரிஞ்சீரகம் மட்டும்தான் இன்றைக்கி எடுத்துக்க போகிறேன். காலையில் வந்து கடுகாப்பொடி எடுத்துக்கிட்டேன் இல்லையா, இன்றைக்கி வந்து கரிஞ்சீரகம் மட்டும் தான் எடுத்துக்க போகிறேன். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து டேவே சூப்பராகவே ரன் ஆச்சு. இதே மாதிரியே டெய்லியுமே நான் வந்து எனர்ஜெட்டிக்காக நான் பண்ணணும். இன்றைக்கி வந்து எக்ஸசைஸ் வேறு பண்ணியிருக்கேன் இல்லையா, சூப்பராக வந்து போச்சு. நீங்களும் மறக்காமல் எக்ஸசைஸ்லாம் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். 2 நாள் விட்டுட்டு ஒரு சோம்பேறித்தனத்தில் மறுபடியும் அகைன் நம்ம வந்து வெயிட் லாஸ் எக்ஸசைஸாக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நாளைக்கு இன்னும் எனர்ஜெட்டிக்காக நாளைக்கு வீடியோவில் சந்திக்கலாம். டாடா, பை பாய். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணுங்கள், ஓகேங்களா?